ஃபாஸ்டாகை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து இந்த டோல்கேட்லாம் வந்து போனீங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக வந்து காசை வந்து எடுக்கிறதுக்காக இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு RFID கார்டை வந்து நம்ம காருக்கு முன்னாடி வந்து ஒட்டியிருப்போம். ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து காசு கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரீபெய்டாக காசு போட்டு வச்சிருந்தோம்னா அதுலேருந்து எடுத்துக்கிடுவாங்க. அது மூலமாக இந்த டோல்கேட்டில் வந்து நம்ம வந்து நிற்கிற இந்த டைமில் வந்து மிச்சமாகுதுங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் புதுசாக கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த புது ரூல் February 17 நடைமுறைக்கு வருது. அது என்ன ரூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணம் வந்து ஒருவேளை உங்கள் ஃபாஸ்டாகில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா சிங்கிள் அமௌண்ட்டில் அதுக்கு பதிலாக டபுள் த அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டோல்கேட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா. ஸோ அதனால் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். NPCI அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிற இந்த RFID கார்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி February 17 வந்து இந்த புது ரூல் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்படி என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக பிளாக் லிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளாக் லிஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஃபாஸ்டாக் வந்து பேன் பண்ணுறது. அதாவது இந்த பேன் ஒருவேளை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் த அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இது எதுனால நடக்கும் கேட்டிங்கன்னா பல விதமான விஷயங்கள் நடக்கும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபாஸ்டாக் கார்டை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் லோ பேலன்ஸ், அதாவது இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட், அதாவது தேவைப்படுற அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தாலும், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும் ஒரு டோல்கேட் போகும்போது 120 ரூபா வந்து தேவைப்படுதுன்னா அந்த டைமில் 120 ரூபாய்க்கு கீழே அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சுனாலோ அல்லது இந்த ஃபாஸ்டாக் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, உதாரணத்துக்கு வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது வந்து KYC பண்ணாமல் விட்டாலோ, உதாரணத்துக்கு இந்த ஃபாஸ்டாக் கார்டெலாம் வந்து வாங்கிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த KYC அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். இந்த KYC ப்ராசஸ் வந்து நம்ம வண்டி வாங்கினதுலேருந்து 1 வருடத்துக்குள்ளே பண்ணணும். ஸோ ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து பண்ணாமல் விட்டுரும். அப்படி பண்ணாமல் விட்டாலும் பிளாக் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் லிஸ்ட் ஆனால் இந்த ஃபாஸ்டாக் ID உள்ள கார்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியே டோல்கேட்டை கடக்கும்போது டபுள் த அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டாக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து அந்த டைமில் வந்து காசு எடுக்க முடியாமல் போச்சுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதாவது ஹாட் லிஸ்ட்லையோ இல்லை பிளாக் லிஸ்ட்டோ பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் 60 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கண்டிப்பாக பேலன்ஸ் வந்து ஒரு சஃபிஷியன்ட்டான பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். காரணம் பிரயாணம் பண்ண முன்னாடி உங்களுக்கு வந்து கரெக்டான பேலன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து காசு வைக்கிறாங்க. இது ஏற்கனவே உள்ளது தானே, இதில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்கள் கார்டு வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் 60 நிமிஷத்துக்கு உள்ளே ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிளாக் லிஸ்ட்லேயே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிடும் அது வந்து பிளாக் லிஸ்ட்டில் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு, சரி பண்ணி வைக்கிறதுக்கு. ஒருவேளை அந்த போகும்போது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் உங்கள் கார்டு வந்து நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப பேலன்ஸ் கம்மியாக இருந்து அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் டபுள் த பேமெண்ட் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இது போக டோல்கேட்டில் வந்து சில நேரங்களில் வந்து ஸ்கேன் ஆகி உங்கள் பேலன்ஸ் வந்து எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அந்த டைமில் பேங்க் டிரான்சாக்ஷனில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, அதாவது ஃபாஸ்டாக்லேருந்து காசு எடுத்துருவாங்க, எடுத்ததுக்கப்புறம் அந்த பேங்க்லேருந்து வந்து காசு ஏதாவது சரண்டர் ஆகாமல் அப்படி நின்றுச்சுனாலும் அந்த பிரச்சனை ஏற்படும் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபாஸ்டாக் கார்டு எல்லாமே வந்து நீங்கள் டோல்கேட்டை தாண்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கார்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா 60 நிமிஷத்துக்கு முன்னாடியும் சரி, அது மாதிரி டோல்கேட்டை தாண்டின 10 நிமிஷம் வரையும் சரி, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் KYC சரியாக பார்க்காம விட்டாலோ இல்லைன்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக அந்த கார்டில் அதை ஏற்றாமல் விட்டாலோ அல்லது வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ பிளாக் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் கார்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து February 17 நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதாவது இப்படி ஏதாவது பேமெண்ட் ரிலேட்டட் எரர்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டபுள் த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியிருக்கும் டோல்கேட்டில். சரி, இந்த பிரச்சனைலாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டில் எப்பவுமே சஃபிஷியன்ட்டான பேலன்ஸ் இருக்காங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோல் அந்த ஃபாஸ்டாக் ஐடியை வந்து லாகின் பண்ணிவிட்டு உங்கள் KYC சரியாக சப்மிட் பண்ணியிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை KYC வந்து பண்ணாமல் விட்டுருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஸோ இந்த 2 பிரச்சனையை ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். இந்த பேலன்ஸ்லாம் சொன்ன ரூல்ஸ் வந்து ஏற்கனவே உள்ளது தான். ஆனாலும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிளாக் லிஸ்ட் ஆன கார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 60 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு டோல்கேட்டுக்கு போக முன்னாடி, அது மாதிரி டோல்கேட்டை தாண்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் வரையும் ஆக்டிவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வேறு எந்த விஷயமும் பதற தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபாஸ்டாகில் பேலன்ஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க, KYC ஓகே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். இது இப்போ கவர்மெண்ட் வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து இந்த 1 வருடத்துக்குன்னு சொல்லி ஃபாஸ்டாக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டலாம். அது போக அப்படி இல்லைனா லைஃப் டைம் பிளான் அப்படி சொல்லிட்டு 15 வருஷத்துக்கும் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போதைக்கு இந்த பிளான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக வந்து நம்ம வந்து ஃபாஸ்டாக் ஐடியில் போட்டுட்டு இருப்போம். ஸோ அப்படி நார்மலாக போடும்போது ஒரு டைம் நீங்கள் வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணாலே ஒரு 100 ரூபா 120 ரூபா அப்படின்னு சொல்லி தேவைக்கேற்றாப்பே எடுத்துருவாங்க. திருப்பி வரும்போது மறுபடியும் வந்து 120 ரூபான்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரியே ஹைவே நான் அடிக்கடி யூஸ் பண்ணி நினைக்கிறவங்களுக்காக வந்து இந்த காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாருக்கு உதவும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் 200 ரூபா வந்து ஆயிருக்கும், அப் அண்ட் டவுன்லாம் சேர்த்து.
அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துக்கு 1200 வந்து வருது. ஒரு மாதத்துக்கு 1200னா ஒரு வருடத்துக்கு என்னாச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும், 10,000 தாண்டிடும். ஸோ அப்படி அடிக்கடி டோல்கேட் வந்து நான் வந்து கிராஸ் பண்ணுவேன்னு சொல்லிடுறவங்களுக்காக புதுசாக வந்து ஒரு பிளான் கொண்டு வர போல சொல்கிறாங்க. அதாவது 3000 மட்டும் கட்டினா போதும் ஒரு வருடத்துக்கு. ஸோ இது எத்தனை டைம்னாலும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிடெட் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அது மாதிரி லைஃப் டைம் பாஸும் இருக்குது. அதன்படி பார்க்கும்போது 15 வருஷத்துக்கு 30,000 அப்படிங்கிற கட்டணத்தில் வந்து இந்த லைஃப் டைம் பாஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியாக 2 வகையான ப்ரொபோஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு வருடம் பிளானும் சரி 15 வருஷம் பிளானும் சரி அன்லிமிடெட் டைம்ஸ் எத்தனை டைம்னா நீங்கள் வந்து டோல்கேட்டை கிளாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கரண்டாக வந்து 340 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது ஒரு மாதத்துக்கு போகும்போது. ஸோ அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு லிமிடேஷன்லாம் இருக்குது. அதுமாதிரி ஒரு வருடத்துக்கு 4080 அப்படிங்கிற ஒரு டோல்கேட் பிளானும் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து லெஸ் கன்வீனியன்ஸ் தான், அதாவது அன்லிமிடெட் கிடையாது. சிம்பிளாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த கம்மியான பிளான் வந்து ஒரே ஒரு டோல்கேட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஓகேயாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த 3000 மற்றும் 30,000 பிளான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை ஒருவேளை இந்த டீ போர்ட் காருக்குலாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். காரணம் வந்து அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க, நிறைய இடத்துக்கு கண்டிப்பாக வந்து கிராஸ் பண்ண வேண்டிய நிறைய டோல்கேட்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த காசில் வந்து மிச்சப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியாக நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி நான் சொன்ன முதல் ரூல்ஸ் வருது, இந்த பிளாக் லிஸ்டிங் ரூல்ஸ். அது போக அன்லிமிடெட் டைம்ஸ் போகிறதுக்கும் வந்து ஒரு புது பிளான் கொண்டு வர போகிறாங்க. இதே மாதிரியே ஃபாஸ்டாக்கு ஒரு புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.